தெரியாத சுமை அவரது ஆட்டோ டிரைவர் தனது மகனுடன் மாலுக்கு வந்தார். கவுண்டரில் இருந்த காசாளர் அவரது விவாகரத்து பெற்ற மனைவி என்பது தெரியவந்தது. அடுத்து நடந்தது உங்களை திகைக்க வைக்கும். நண்பர்களே, மாலின் பெரிய வாயிலுக்கு முன்னால் ஒரு மனிதன் தனது மகனின் கையை பிடித்துக்கொண்டு நின்றான். ஒளிரும் விளக்குகள், கண்ணாடி சுவர்கள், விலையுயர்ந்த பிராண்டுகளின் பெயர்கள், மக்கள் வந்து போகும் வேகம். அந்த மனிதன் எளிமையாகவும் உடையணிந்திருந்தான். ஆனால் அவன் கண்களில் ஒரு தனித்துவமான பதட்டம் தெரிந்தது. இந்த பதட்டம் அவன் டெல்லிக்கு புதியவன் என்பதனாலோ அல்லது இதற்கு முன்பு ஒரு மாலை பார்த்ததில்லை என்பதனாலோ அல்ல. ஒரு நபரின் மதிப்பு பெரும்பாலும் அவர்களின் உடைகள், கைக்கடிகாரம் மற்றும் காலணிகளால் தீர்மானிக்கப்படும் இடத்தில் அவன் நின்றதால்தான். அவன் பெயர் சேகர். டெல்லியின் தெருக்களில் நேர்மையான, கடின உழைப்பாளி ஆட்டோ டிரைவர். அவனுடன் அவனது 8 வயது மகன் ரவி இருந்தான். அவன் அப்பாவி கண்களால் சுற்றி பார்த்தான். சில சமயங்களில் மேலே உள்ள வண்ணமயமான விளக்குகளை பார்த்தான். சில சமயங்களில் பொம்மை கடைகளை பார்த்தான். சில சமயங்களில் தன் தந்தையின் முகத்தை பார்த்தான். ஒவ்வொரு முறையும், அப்பா, நாம் உண்மையில் இங்கே சேர்ந்தவங்களா என்று கேட்பது போல் சேகர் தன் மகனின் கையை கொஞ்சம் இறுக்கமாக பிடித்தான். மக்கள் தனது வறுமையை பார்த்து யாராவது கேள்வி கேட்கக்கூடும், யாராவது தனது நிலையை மதிப்பிடக்கூடும் என்று அவர் பயந்தார். ஆனால் இன்று அவர் பயத்தால் அல்ல, மாறாக தனது மகனின் ஒரு சிறிய கனவை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்தார். அவர் மாலுக்குள் நுழைந்தவுடன் விதி அவரை ஒரு குறுக்கு வழியில் கொண்டு வந்து தனது கடந்த காலத்தை எதிர்கொள்ளும் என்று அவருக்கு தெரியாது. அவர் வெகு தொலைவில் விட்டுச் சென்ற ஒரு கடந்த காலம், ஆனால் இன்று ஒரு பண கவுண்டருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் ஒரு கடந்த காலம் அவரது கண்களுக்கு முன்பாக நிற்கும். ரவியின் கண்கள் பிரகாசித்தன. இவ்வளவு பெரிய மாலை பார்ப்பது இதுவே முதல் முறை. உயரமான கண்ணாடிகள், சுற்றிலும் ஒளிரும் விளக்குகள், அலங்கரிக்கப்பட்ட ஷோரூம்கள், விலையுயர்ந்த ஆடைகள், ஏர் கண்டிஷனரின் குளிர்ந்த காற்று, முழு வளிமண்டலத்திலும் ஊடுருவி வந்த ஒரு பழக்கமில்லாத வாசனை. இது ரவிக்கு ஒரு புதிய உலகம் போல இருந்தது. அவர் எல்லாவற்றையும் கண் சிமிட்டுவது கூட ஒரு குற்றம் போல கவனித்துக் கொண்டிருந்தார். சில நேரங்களில் அவர் ஆச்சரியத்துடன் மேலே பார்ப்பார். சில நேரங்களில் அவர் முன்னால் உள்ள சுவரொட்டிகளை படிக்க முயற்சிப்பார். சில நேரங்களில் கடந்து செல்லும் மக்களை அமைதியாக கவனிப்பார். அவர் தனது தந்தையின் கையை இறுக்கமாக பிடிப்பார். பின்னர் மிகவும் மெதுவாக அவர் அப்பாவியாக கேட்டார், அப்பா, இதெல்லாம் ரொம்ப பெரியது, இங்கே எல்லாம் கிடைக்குமா? இந்த கேள்வியை கேட்டதும் சேகர் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. மகிழ்ச்சியையும் மறைந்திருந்த வலியையும் அடக்கிய அதே புன்னகை. அவர் ரவியின் தலையை அன்புடன் தடவி அமைதியான குரலில், ஆம் மகனே, இங்கே எல்லாம் கிடைக்கும், எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு என்றார். இதை சொன்னதும் சேகரின் கண்கள் ஒரு கணம் மங்கலாகின. அவர் எந்த இன்பத்திற்காகவும் இங்கு வரவில்லை. சுற்றித் திரியவோ, தன்னை பற்றி காட்டிக்கொள்ளவோ, இந்த ஆடம்பரத்திலும் கவர்ச்சியிலும் பங்கேற்கவோ வரவில்லை. அவரது வயதான தாய் கிராமத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தார். மருத்துவர் அவளுக்கு மருந்துகளின் நீண்ட பட்டியல் கொடுத்தார். அதன் விலை சேகருக்கு மலையளவு. அதற்கு மேல் ரவியின் பள்ளியிலிருந்து திடீரென்று சீருடைகள் மற்றும் காலணிகளை கோரி ஒரு குறிப்பு வந்தது. அவர் போய்விட்டார். இன்று நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாளை தனது மகன் விசாரிக்கப்படுவார் என்பது சேகருக்கு தெரியும். இந்த பயம் மற்றும் பொறுப்பின் மத்தியில் அவர் தனது ஆட்டோவை ஓட்டி பல இரவுகளை கழித்திருந்தார். முழு நகரமும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவரது ஆட்டோ இன்னும் தெருக்களில் இருக்கும். சோர்வடைந்த உடல், சிவந்த கண்கள் மற்றும் குறைந்து வரும் தைரியம் இருந்தபோதிலும் அவர் கைவிட மறுத்துவிட்டார். தனது மகனுக்கு முன்னால் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ரவி ஒரு பலவீனமான தந்தையாக உணரக்கூடாது என்பதற்காக தனது சொந்த சிறிய தேவைகளை தியாகம் செய்து ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து வைத்திருந்தார். அவர் மாலுக்குள் நுழைந்தவுடன் சேகரின் வேகம் தானாகவே குறைந்தது. ஒவ்வொரு அடியிலும் ஒரு கண்ணுக்கு தோள்களில் அதிகமாகி வருவது போல் உணர்ந்தார். அவரை சுற்றியுள்ள மக்கள் கடந்து செல்லும்போது அவரை முறைத்து பார்த்தார்கள். சிலர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். இந்த மனிதன் எப்படி இங்கு வந்தான் என்று யோசிப்பது போல. மற்றவர்கள் பக்கவாட்டு பார்வையை கொண்டிருந்தனர். அவரது இருப்பு துடிப்பான சூழ்நிலைக்கு பொருந்தாதது போல. சிலரின் பார்வையில் சொல்லப்படாத தூரம் இருந்தது. அது வார்த்தைகளில்லாமல் நிறைய பேசியது. சேகர் அதையெல்லாம் உணர்ந்தார். அவர் அதை பார்த்தார், புரிந்து கொண்டார். ஆனால் எதுவும் பேசவில்லை. அவர் தனது மகன் ரவியின் கையை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டார். அதுதான் கூட்டத்தில் தன்னை வலுவாக தாங்கி நிற்கும் ஒரே ஆதரவு போல. அவர் மெதுவாக, மகனே, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வோம்.
மிதமிஞ்சிய எதுவும் இல்லை. சரி. ரவி புரிந்து கொண்டது போல் தலையசைத்தார். ஆனால் அவரது கண்கள் இன்னும் ஆர்வத்துடன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொண்டிருந்தன. சில அடிகள் கழித்து அவர் திடீரென்று ஒரு கடையின் முன் நின்றார். சேகரும் நின்றார். உள்ளே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய பள்ளிப்பை அவரது கண்ணில் பட்டது. வண்ணமயமான கார்ட்டூன்கள் பையை அலங்கரித்தன. சிரித்த முகங்கள், பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் அப்பாவி கனவுகளின் காட்சிகள். ரவியின் கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியன. ஒரு கணம் அவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். மால், கூட்டம், மக்கள் மற்றும் அவர்களின் பக்கவாட்டு பார்வைகள். ஒரு அப்பாவி குரலில் சிறிது தயக்கத்துடனும் மிகுந்த நம்பிக்கையுடனும் அவர், "அப்பா, இது" என்றார். சேகர் பையை பார்த்தார். பின்னர் விலையை பார்த்தார். அவரது முகத்தில் தோன்றிய லேசான புன்னகை உடனடியாக உள்ளே ஆழமாக மூழ்கியது. அவரது இதயத்திற்குள் ஏதோ உடைந்தது, ஏதோ வலித்தது. ஆனால் அவர் அதை வெளிப்படுத்த விடவில்லை. அவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அமைதியான குரலில், "சரி மகனே, போகலாம்" என்றான். ரவியின் முகம் பிரகாசித்தது. சேகர் பையை எடுத்தான். ஆனால் அது அவனுடைய பை மட்டுமல்ல. அது அவனுடைய கடின உழைப்பின் சுமையையும், அவனுடைய தாயின் மருந்துகளின் சுமையையும், தன் மகனின் எதிர்காலத்திற்கான பொறுப்பையும் சுமந்தது. பின்னர் சேகர் அருகிலிருந்த மலிவான காலணிகளை பார்த்து அதிக யோசனையில்லாமல் அவற்றை எடுத்தான். அவன் கண்கள் சிறிது தூரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு டீ-ஷர்ட்டின் மீது விழுந்தன. அது ரவிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் அதை கையில் எடுத்து துணியை மெதுவாக தொங்கவிட்டு விலையை பார்த்தான். அந்த நொடியில் தன் தாயின் மருந்துகளுக்கான பில் அவன் கண்களில் அப்பாவித்தனம் இருந்தது. சேகர் எதுவும் பேசவில்லை. புரிதலும் இருந்தது. தன்னை தானே அவன் அப்பா என்ன செய்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். டீ-ஷர்ட்டை சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. இதையெல்லாம் பிறகு மெதுவாக சொன்னான். அவன், "அப்பா, நான் இந்த டீ-ஷர்ட்டை பிறகு எடுத்துக்கொள்கிறேன். பாட்டிக்கு இப்போதே மருந்து தேவை." இதை கேட்டதும் சேகரின் தொண்டை அடைத்தது. ரவி தன் கண்களில் வழிந்த கண்ணீர் தெரியாமல் இருக்க ஒரு கணம் கண்களை தாழ்த்திக் கொண்டான். பிறகு தன் மகனின் தலையில் கையை வைத்து கனத்த குரலில், "நீ மிகவும் புத்திசாலி மகனே" என்றான். அந்த ஒற்றை வாக்கியம் ஒரு தந்தையின் பெருமையையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தியது. சில விஷயங்கள் பெரிய உலகத்தை சேர்ந்தவை, குழந்தைகள் மட்டுமே அனுபவிக்கும் விஷயங்கள் என்று அவர் நம்பினார். அவர்கள் கேட்பதில்லை. நேகாவும் தனது வலிமை நொறுங்குவதை உணர்ந்தாள். பின்னர் இருவரும் பண கவுண்டரை நோக்கி சென்று வரிசையில் நின்றனர். சேகர் தனது நெற்றியிலிருந்து வியர்வையை துடைத்துவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த நோட்டுகளை எடுத்து மீண்டும் ஒரு முறை எண்ணினார். அவை இன்று தனக்காக இருக்கும் என்ற உறுதியை ஒவ்வொரு நோட்டையும் கேட்பது போல. வரிசை மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தது. மக்கள் தங்கள் பில்களை ஒவ்வொன்றாக செலுத்தினர். இப்போது 2 மட்டுமே எஞ்சியிருந்தன. பின்னர் கவுண்டரிலிருந்து ஒரு மென்மையான குரல் வந்தது. "அடுத்து வா." சேகர் தலையை உயர்த்தினார். அந்த நேரத்தில் அவரது கால்களுக்கு கீழே உள்ள தரை நழுவியது. கவுண்டரின் குறுக்கே அமர்ந்திருந்த பெண் பில்லை எடுத்தாள். அவள் கண்கள் சேகரின் முகத்தில் விழுந்தவுடன் அவள் விரல்கள் உறைந்தன. அவள் ஒரு கணம் அவனை பார்த்தாள். அதே முகம், அதே கண்கள், பல வருடங்களாக அவள் மறக்க முயற்சித்த அதே அடையாளம். அந்த பெண்ணின் பெயர் நேஹா மல்ஹோத்ரா, சேகரின் விவாகரத்து பெற்ற மனைவி. சில நொடிகள் சுற்றியுள்ள அனைத்து ஒலிகளும் மறைந்து போனது போல் தோன்றியது. மாலின் சலசலப்பு, உரையாடல்கள், பில்லின் பீப் சத்தம் எல்லாம் ஒரு நொடியில் நின்றுவிட்டது போல் தோன்றியது. நேரம் அவர்களுக்கிடையே நின்றது. வரிசை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஒருவர் பின்னொருவராக மக்கள் தங்கள் பில்களை செலுத்திக் கொண்டிருந்தனர். இப்போது 2 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். பின்னர் கவுண்டரிலிருந்து ஒரு மென்மையான குரல் வந்தது. "அடுத்து வா." சேகர் தலையை உயர்த்தினார். அந்த நேரத்தில் அவரது கால்களுக்கு கீழே உள்ள தரை நழுவியது. கவுண்டரின் குறுக்கே அமர்ந்திருந்த மகினா பில்லை எடுத்தார். சேகரின் முகத்தை பார்த்தவுடன் அவள் விரல்கள் உறைந்தன. அவள் ஒரு கணம் அவனை பார்த்தாள். அதே முகம், அதே கண்கள், பல வருடங்களாக அவள் மறக்க முயற்சித்த அதே அடையாளம். அந்த பெண்ணின் பெயர் நேஹா மல்ஹோத்ரா, சேகரின் விவாகரத்து பெற்ற மனைவி. சில நொடிகள் சுற்றியுள்ள அனைத்து ஒலிகளும் மறைந்து போனது போல் தோன்றியது. மாலின் சலசலப்பு, உரையாடல்கள், பில்லின் பீப் சத்தம் எல்லாம் ஒரு நொடியில் நின்றுவிட்டது போல் தோன்றியது. பீப் சத்தம் எல்லாம் ஒரு நொடியில் நின்றுவிட்டது போல் தோன்றியது. நேரம் அவர்களுக்கிடையே நின்றது. சேகரின் கையிலிருந்த மளிகைப்பை லேசாக நடுங்கியது. அந்த நடுக்கம் பயமா, ஆச்சரியமா, அல்லது பல வருடங்களுக்கு முன்பு விட்டுச் சென்ற
கடந்த காலத்தின் தாக்கமா என்று அவனால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ரவி அதை உணர்ந்தான். அவன் தந்தையின் கையில் நடுக்கம் தெரிந்தது. பின்னர் எதிரே அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்து அவர்களுக்கிடையேயான சங்கடமான அமைதியை புரிந்து கொள்ள முயன்றான். அதே அப்பாவித்தனத்தில், அப்பா, இந்த அத்தைக்கு உங்களை தெரியுமா என்று கேட்டான். கேள்வி குறுகியதாக இருந்தது, ஆனால் அது வைத்திருந்த உண்மை கனமாக இருந்தது. நேகா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை தானே சேகரித்துக் கொண்டான். அவள் குரல் வருடங்களின் இடைநிறுத்தத்தையும் திடீரென்று திரும்பும் நினைவுகளின் லேசான நடுக்கத்தையும் அடக்கியது. அவள் மெதுவாக, நீ இங்கே இருக்கிறாயா என்றாள். சேகர் அவள் கண்களை பார்ப்பதை தவிர்த்து அமைதியான, கிட்டத்தட்ட அலட்சியமான குரலில், ஆம், பில் செலுத்து என்று சொன்னான். ஆனால் நேகாவின் பார்வை ரவியை நோக்கி திரும்பியது. ஏதோ பழைய உண்மை அவளுக்குள் கதவை சத்தமாக தட்டுவது போல் அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவளால் புறக்கணிக்க முடியாத ஒன்று. குழந்தையின் முகத்தில் பரிச்சயமான ஒன்றை அவள் கண்டாள். கண்களின் வடிவம், நெற்றியில் உள்ள ரேகைகள், அவன் பேசும் விதம், எல்லாம் மறந்து போன ஒரு புகைப்படத்திலிருந்து வெளிப்பட்டது போல் தோன்றியது. அப்போது நேகாவின் உதடுகளிலிருந்து மிகவும் மென்மையான ஒரு கேள்வி உதிர்ந்தது. இது யாருடைய குழந்தை? அந்த கேள்வியை கேட்டதும் சேகரின் கண்கள் ஒரு கணம் கடினமடைந்தன. சொல்லப்படாத ஏதோ ஒரு தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டது போல. ஆனால் அந்த நொடியில் ரவி தன்னை அறியாமலேயே நேகாவை பார்த்து முழு நம்பிக்கையுடனும் அப்பாவி பெருமையுடனும், என் பெயர் ரவி, அத்தை, நான் அப்பாவுடன் வந்திருக்கிறேன் என்றான். நேகாவின் முகம் முற்றிலும் வெண்மையாகிவிட்டது. யாரோ திடீரென்று அவளுக்குள் இருந்த அனைத்து நிறங்களையும் பறித்தது போல. அவள் அவனை முதல் முறையாக கண்ணாடியில் தெளிவாக பார்த்தாள். அப்போதுதான் ரவி ஓடி வந்தான். அவன் முகம் பதட்டத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்பி வழிந்தது. அப்பா, பாட்டி கூப்பிடுகிறாள். சேகரின் முகம் ஒரு நொடியில் மாறியது. அவன் கண்களிலிருந்த பதற்றம், கண்டிப்பு, பயம் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. அவள் என்ன சொன்னாள் என்று அவன் கவலையுடன் கேட்டான். ரவி அப்பாவியாக, அவள் கொஞ்சம் நன்றாக இருப்பதாக சொன்னாள் என்று பதிலளித்தான். இதை கேட்டதும் சேகர் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் மார்பில் இருந்த ஒரு கனமான கல் திடீரென்று லேசானது போல் இருந்தது. அவன் கண்கள் ஒரு கணம் மூடிக்கொண்டன, கடவுளுக்கு அமைதியாக நன்றி சொல்வது போல். நேகா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். தந்தையும் மகனும் கைகளை பிடித்து கொண்டன. செயற்கையான உறவு இல்லை, நிர்பந்தமில்லை. நம்பிக்கை, தியாகம் மற்றும் வார்த்தைகள் இல்லாமல் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் சக்தி நிறைந்த ஒரு உண்மையான பிணைப்பு. சேகர் தனியாக வாழ்ந்த போதிலும் தனது குழந்தைக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். பணமல்ல, பாதுகாப்பு, மதிப்புகள் மற்றும் சுயமரியாதை. நேகாவின் இதயம் இன்னும் கனமாக உணர்ந்தது. நடுங்கும் குரலில், சேகர், உனக்கு எப்போதாவது என் உதவி தேவைப்பட்டால் என்றாள். சில வெற்றிடங்களை பணத்தால் நிரப்ப முடியாது என்பதை அவள் அறிந்திருந்ததால் அவளுடைய வார்த்தைகள் முழுமையடையாமல் இருந்தன. ஆனால் அந்த ஒரு வாக்கியத்தில் வருத்தமும் முன்னேறுவதற்கான உண்மையான முயற்சியும் இருந்தது. சேகர் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் எந்த கோபமும் இல்லை, கசப்பும் இல்லை. நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த முடிவை தனக்குள் எடுத்தது போல் ஒரு இடைநிறுத்தம். பின்னர் அவன் மிக மெதுவாக தலையசைத்தான். நன்றி என்று அமைதியான குரலில் சொன்னான். ஆனால் நான் என் மகனைத்தானே நிற்க கற்றுக் கொடுக்கிறேன். அந்த ஒரு வாக்கியத்தில் ஆணவமோ யாரையும் குறைத்து மதிப்பிடும் முயற்சியோ இல்லை. சுயமரியாதை மட்டுமே இருந்தது. போராட்டத்தில் இருந்து வரும் சுயமரியாதை. நேகாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இது உதவியை நிராகரிப்பதல்ல, ஆனால் தன் மகனின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு வழி என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சேகர் ரவியின் கையை பிடித்தான். அவனது பிடி முன்பை விட வலுவாக இருந்தது. இதுதான் அவனது மிகப்பெரிய செல்வம் என்று உலகிற்கு தெளிவாக சொல்வது போல். அவன் திரும்பி பார்க்காமல் வெளியேறினான். நேகா அவன் பின்னால் நின்று கொண்டு அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் இன்று அவள் உண்மையை புரிந்து கொண்டாள். சிலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் செல்லும்போது அவர்கள் உங்களை மேலும் மனிதனாக்குகிறார்கள். உறவுகள் ஒன்றாக இருப்பதன் மூலம் மட்டுமல்ல, அவற்றை பராமரிப்பதன் மூலமும் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். மாலுக்கு வெளியே உள்ள காற்று உள்ளே இருந்த பிரகாசத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. கொஞ்சம் சத்தம், கொஞ்சம் கரடுமுரடானது, ஆனால் முற்றிலும் உண்மையானது. அதே காற்று சேகரின் முகத்தில் அடித்தது. அவர் ஒரு கணம் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். ரவியின் கை இன்னும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது.
அவர் நடந்து செல்லும்போது கூட அவர் விட்டுச் சென்ற முகத்தைப் பற்றியே அவரது மனம் மூழ்கியிருந்தது. அவர் மறக்க விரும்பிய, ஆனால் ஒருபோதும் முழுமையாக முடியாது. ஆனாலும் சில நினைவுகள் நீடிப்பதை அறிந்து அவர் நிறுத்தவில்லை. சில பொறுப்புகள் நமக்கு முன்னேற பலத்தை தருகின்றன. ரவி திடீரென்று நின்றான். அவன் அப்பாவின் கையை மெதுவாக பிடித்து மெதுவாக சொன்னான், அப்பா, அந்த அத்தை கொஞ்சம் சோகமாக தெரிகிறாள். சேகர் அங்கேயும் உறைந்து போனான். அவன் மகனின் கண்களை பார்த்தான். அந்த கண்களில் எந்த கேள்வியும் இல்லை, எந்த குறையும் இல்லை. புரிந்து கொள்ள ஒரு அப்பாவி முயற்சி, உலகத்தை மெதுவாக படிக்க கற்றுக்கொள்வது போல. சேகர் ஒரு கணம் யோசித்துவிட்டு மிகவும் அமைதியான, ஆழமான குரலில், மகனே, சில சமயங்களில் ஒருவர் தவறு செய்யும்போது தண்டனை உள்ளிருந்து வருகிறது, வெளியிருந்து அல்ல. இதை சொன்னபோது அவன் முகத்தில் எந்த கசப்பும் இல்லை. அது வெறும் வாழ்க்கை அனுபவம். ரவி அமைதியாக தலையசைத்தான். அவன் விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவன் தந்தையின் குரலில் மறைந்திருக்கும் உண்மையை, வார்த்தைகளை விட உணர்ச்சிகளில் இருக்கும் உண்மையை உணர்ந்தான். அவர்கள் இருவரும் ஆட்டோ ரிக்ஷாவை நோக்கிச் சென்றனர். அவன் நடந்து செல்லும்போது சேகர் தன் பாக்கெட்டிலிருந்து மொபைலை எடுத்தான். அம்மாவிடமிருந்து ஒரு மிஸ்டு கால் திரையில் மின்னியது. அவன் இதயம் ஒரு கணம் துடித்தது. அவன் உடனடியாக அழைத்தான். சேகரின் குரல் லேசாக நடுங்கியது. அங்கிருந்து அவரது தாயின் பலவீனமான ஆனால் ஆறுதலான குரல் வந்தது. நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் மகனே, கவலைப்படாதே, சீக்கிரம் திரும்பி வா. ஆமா மாமா, நான் இன்று கிளம்புகிறேன் என்று சேகர் கூறினார். அவர் நுரையை வைத்தவுடன் அவரது ஆவி பலமடைந்தது. யாரோ அவரது உடைந்த தைரியத்தை மீட்டெடுத்தது போல் இருந்தது. வாழ்க்கை அவரை மீண்டும் மீண்டும் சோர்வடையச் செய்வது போல் உணர்ந்தார். அவரை சோர்வடையச் செய்தது, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரை கொஞ்சம் வலிமையாக்கியது. இன்னும் கொஞ்சம் உண்மையானதாக மாற்றியது. ஆட்டோ தொடங்கியது. இயந்திரத்தின் சத்தத்துடன் வாழ்க்கை அதன் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ரவி ஜன்னலுக்கு வெளியே வெளித்து பார்த்தார். பரபரப்பான தெருக்கள், சத்தம், மக்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த உலகத்தின் நடுவில் ஒரு தந்தையும் மகனும் அமைதியாக முன்னேறினர். ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் நிறைய புரிந்து கொண்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ரவி மீண்டும் பேசினான். அப்பா, யாராவது தவறு செய்தால் அவரை மன்னிக்க வேண்டுமா? அவரது குரலில் ஆர்வம் இருந்தது. எந்த வற்புறுத்தலும் இல்லை, எந்த வாக்குவாதமும் இல்லை. அது இதயத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான கேள்வி. சேகர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். சாலையை பார்த்து கொண்டே வாகனம் ஓட்டுவதை தொடர்ந்தார். கேள்வி சிறியதாக இருந்தது, ஆனால் பதில் மிக பெரியது. புத்தகங்களிலிருந்து அல்ல, வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பதில். சில வினாடிகளுக்குப் பிறகு அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மிகவும் அமைதியான குரலில் கூறினார், மகனே, அவன் தன் தவறை புரிந்து கொண்டால் மன்னிப்பு மிகப்பெரிய பலமாக மாறும். அவரது வார்த்தைகளில் எந்த பிரசங்கமும் இல்லை, அது அனுபவத்தின் உண்மை மட்டுமே. இதை கேட்டதும் ரவி லேசாக சிரித்தார். மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை புரிந்து கொண்டது போல் அவரது கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அவர் அப்பாவியாக, அப்பானால் நீங்கள் மிகவும் வலிமையானவர் அப்பா என்றார். இதை கேட்டதும் சேகரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ரவி தனது கண்ணீரை பார்க்க முடியாதபடி உடனடியாக முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை உருவானது. மேலும் அவரது இதயத்தில் ஒரு ஆழமான அமைதி உணர்வு இறங்கியது. அவர் தனது மகனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டுமல்ல, மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும், இது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை என்பதையும் அவர் உணர்ந்தார். அன்று மாலை மாலுக்குள் ஒரு விசித்திரமான பதட்டம் நீடித்தது. ஒருவேளை நேஹா மிகவும் தீவிரமான பதட்டத்தை உணர்ந்திருக்கலாம். அவள் கவுண்டரில் அமர்ந்திருந்தாள். அவள் முன் வரிசையாக பில்களின் வரிசை. வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இயந்திரங்கள் தொடர்ந்து பீ படித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவளது கவனம் எதிலும் நிலையாக இருக்க முடியவில்லை. அவள் பில்லை ஸ்கேன் செய்யும்போது அவள் விரல்கள் மீண்டும் மீண்டும் இடைநிறுத்தப்பட்டன. அவள் முன்னேற விரும்புவது போல. ஆனால் அவள் மனம் அவளை தடுத்து நிறுத்தியது. சில நேரங்களில் அவள் கண்கள் வேறு எங்கோ நிலைத்திருந்ததால் திரையில் என்ன தோன்றியது என்று கூட அவளுக்கு புரியவில்லை. ரவியின் முகம் அவள் முன் மீண்டும் மீண்டும் மின்னியது. அதே அப்பாவி புன்னகை, அதே தெளிவான நம்பிக்கையான குரல், நன்றி அத்தை. அந்த சிறிய வாக்கியம் அவள் காதுகளில் எதிரொலித்தது. ஏதோ அவளை உள்ளிருந்து எழுப்புவது போல. பெற்றோருடன் ஒரு குழந்தையை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவள் இதயம் கனவானது.
சில முடிவுகளின் விளைவுகள் உடனடியாக தெரிவதில்லை என்பதை அவள் முதல் முறையாக புரிந்து கொண்டது போல் உணர்ந்தாள். ஆனால் காலப்போக்கில் எந்த மருந்தும் வேலை செய்ய முடியாத ஒரு நபருக்குள் ஒரு இடத்தை அவை காயப்படுத்துகின்றன. அந்த அமைதியின்மையின் மத்தியில் முன் வரிசையாக பில்களின் வரிசை. வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இயந்திரங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவளது கவனம் எதிலும் நிலையாக இருக்க முடியவில்லை. அவள் பில்லை ஸ்கேன் செய்யும்போது அவள் விரல்கள் மீண்டும் மீண்டும் இடைநிறுத்தப்பட்டன. அவள் முன்னேற விரும்புவது போல. ஆனால் அவள் மனம் அவளை தடுத்து நிறுத்தியது. சில நேரங்களில் அவள் கண்கள் வேறு எங்கோ நிலைத்திருந்ததால் திரையில் என்ன தோன்றியது என்று கூட அவளுக்கு புரியவில்லை. ரவியின் முகம் அவள் முன் மீண்டும் மீண்டும் மின்னியது. அதே அப்பாவி புன்னகை, அதே தெளிவான நம்பிக்கையான குரல். நன்றி அத்தை. அந்த சிறிய வாக்கியம் அவள் காதுகளில் எதிரொலித்தது. ஏதோ அவளை உள்ளிருந்து எழுப்புவது போல. பெற்றோருடன் ஒரு குழந்தையை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவள் இதயம் கனவானது. சில முடிவுகளின் விளைவுகள் உடனடியாக தெரிவதில்லை என்பதை அவள் முதல் முறையாக புரிந்து கொண்டது போல் உணர்ந்தாள். ஆனால் காலப்போக்கில் எந்த மருந்தும் வேலை செய்ய முடியாத ஒரு நபருக்குள் ஒரு இடத்தை அவை காயப்படுத்துகின்றன. அந்த அமைதியின்மையின் மத்தியில் அவள் அமைதியாக அமர்ந்து யோசித்தாள். தன் செயல்களுக்கு பதிலளிக்க எப்போதாவது வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது இந்த கேள்வி என்றென்றும் தன்னுடன் அமைதியாக இருக்குமா என்று அவள் யோசித்தாள். தன் ஷிஃப்ட் முடிந்ததும் நேஹா நேராக வீட்டிற்கு செல்லவில்லை. அவள் எந்த தோழிகளையும் அழைக்கவில்லை. யாரிடமும் பேச விரும்பவில்லை. அவளுடைய அடிகள் தானாகவே அவளை ஒரு சிறிய பூங்காவிற்கு அழைத்துச் சென்றன. அவள் அங்கு சென்று ஒரு பெஞ்சில் அமைதியாக அமர்ந்தாள். சுற்றிலும் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன. அவர்களின் சிரிப்பு காற்றை நிரப்பியது. ஊஞ்சல்கள் அசைந்தன. ஓடும் காலடி சத்தம் இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. எந்த வெளிப்புற சத்தமும் உடைக்க முடியாத ஒரு அமைதி. முதல் முறையாக அவள் தனது கடந்த கால முடிவுகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கவில்லை. முதல் முறையாக அவள் அவர்களின் முகத்தை நேராக பார்த்தாள். சாக்குகள் இல்லாமல், விளக்கங்கள் இல்லாமல். நான் என்ன இழந்தேன்? இந்த கேள்வியை அவள் வேறு யாரிடமும் அல்ல, தனக்குத்தானே கேட்டாள். கேள்வி சிறியதாக இருந்தது. ஆனால் அதன் எடை கனமாக இருந்தது. அவளுடைய இதயம் கனமாகிவிட்டது. அவள் தொலைபேசியை எடுத்து பழைய அரட்டைகளை திறக்க ஆரம்பித்தாள். பழைய செய்திகள் திரையில் தோன்றின. பழைய வார்த்தைகள், பழைய மிரட்டல்கள், முடிக்கப்படாத வரைவுகள். மற்றும் சேகரை மிரட்டவும் அடக்கவும், தன்னை வலிமையானவர் என்று நிரூபிக்கவும் அவள் ஒரு காலத்தில் சேமித்து வைத்திருந்த அனைத்து ஆதாரங்களும். ஒவ்வொரு செய்தியும் அவள் முன் ஒரு கண்ணாடி போல அவள் முகத்தை பிடித்தது. அவள் கைகள் நடுங்கின. ஆனால் இந்த முறை பயத்தால் அல்ல, வெட்கத்தால். ஒரு காலத்தில் அவள் பலமாக கருதிய விஷயங்கள் அவளுடைய மிகப்பெரிய பலவீனங்களாக மாறிவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். இவற்றை நான் தொடர்ந்து பிடித்துக் கொண்டால், அவள் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டாள், என்னால் ஒருபோதும் மாற முடியாது. பூங்காவிலிருந்து ஒரு மென்மையான காற்று அவள் முகத்தை தொட்டது. மரங்களின் இலைகள் சலசலத்தன. ஆனால் உண்மையான கொந்தளிப்பு அவளுக்குள் இருந்தது. முதல் முறையாக அவள் தனது சொந்த முடிவுகளின் எடையை தெளிவாக உணர்ந்தாள். அந்த எடையுடன் மாற்றத்திற்கான மெதுவான ஆனால் உண்மையான தொடக்கமும் பிறந்தது. மறுநாள் நேஹா தனது திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே அலுவலகத்திற்கு வந்தாள். இரவின் சோர்வு அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான தெளிவு இருந்தது. இவ்வளவு இழந்த பிறகு அவள் இறுதியாக தன்னை கண்டுபிடித்தது போல. கவுண்டர் திறக்க இன்னும் நேரம் இருந்தது. மால் முழுமையாக விழித்திருக்கவில்லை. ஆனால் நேஹாவின் மனம் முழுமையாக விழித்திருந்தது. மேலாளரிடம் ஒரு சந்திப்பு கேட்டாள். அவள் அவனுடைய அறையை அடைந்தவுடன் அவள் வெளிப்படையாக பாசாங்கில்லாமல், எந்த பாசாங்கும் இல்லாமல், நான் வேலையை விட்டு வெளியேற விரும்புகிறேன் என்று சொன்னாள். மேலாளர் ஒரு கணம் திகைத்து போனார். அவர் ஒரு புகார், ஒரு கட்டாயம் அல்லது ஒரு சாக்குப்போக்கை எதிர்பார்த்திருக்கலாம். அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார், எல்லாம் சரியாக இருக்கிறதா? நேஹா ஒரு லேசான புன்னகையுடன் பதிலளிப்பார். நான் இப்போதே விஷயங்களை செய்ய விரும்புகிறேன். அந்த புன்னகையில் எந்த விளக்கமும் இல்லை. குற்றமுணர்ச்சியை வெளிப்படுத்தும் முயற்சியும் இல்லை. எந்த காரணமும் இல்லை. அது வெறுமனே ஒரு ஆழமான மற்றும் உறுதியான முடிவு, நிறைய யோசித்த பிறகு எடுக்கப்பட்டது. அன்றே நேஹா ஒரு பெண்கள் உதவி அமைப்பில் வேலை செய்ய தொடங்கினார். பிரகாசமான விளக்குகள் இல்லை. ஏர் கண்டிஷனரிலிருந்து குளிர்ந்த காற்று இல்லை. தொழில்முறை புன்னகைகள் தேவையில்லை. அங்கு கோபம், தவறான முடிவுகள், உடைந்த உறவுகள் மற்றும் ஈகோ சண்டைகளுக்கு பிறகு முற்றிலும் தனிமையாக இருந்த பெண்களை அவள் சந்தித்தாள். நேஹா அங்கு யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. அவள் கேள்விகள் கேட்கவில்லை. அவள் குற்றம் சாட்டவில்லை. அவள் அமைதியாக கேட்டாள்.
புரிந்து கொண்டாள். ஒரு காலத்தில் இழந்த அதே தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தாள். ஒவ்வொரு கதையிலும் அவள் தன் உடைந்த பகுதியை கண்டாள். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்போது அவள் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாக இணைத்துக் கொண்டிருந்தாள். இதற்கிடையில் சேகர் கிராமத்தை அடைந்தான். செப்பனிடப்படாத சாலைகள், பழக்கமான அமைதி மற்றும் அவரது தாயின் முற்றம். அவரது தாயின் உடல்நிலை மெதுவாக முன்னேறி வந்தது. மருந்துகள் அவற்றின் விளைவை காட்டின. பல நாட்களில் முதல் முறையாக சேகரின் இதயத்தில் ஒரு சிறிய அமைதி உருவானது. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்ததன் மூலம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனையில் தேர்ச்சி பெற்றது போல் இருந்தது. ரவி முற்றத்தில் தனது பாட்டியின் அருகில் அமர்ந்து மால் மற்றும் டெல்லியின் கதைகளை உற்சாகமாக விவரித்தார். சில நேரங்களில் அவர் தனது கைகளை நீட்டி மின்னும் விளக்குகளை சுட்டிக்காட்டுவார். சில நேரங்களில் உயரமான கட்டிடங்களை சுட்டிக்காட்ட முயற்சிப்பார். சில நேரங்களில் அவர் ஒரு வித்தியாசமான உலகத்தைப் போல உணர்ந்த அந்த பெரிய வணிக வளாகத்தை பற்றி பேசுவார். அவரது வார்த்தைகளில் எல்லாம் உயிருடன் இருந்தது. அவரது கண்களில் ஒரு பிரகாசமும் அவரது குரலில் குழந்தைகளுக்கு மட்டுமே சொந்தமான மகிழ்ச்சியும் இருந்தது. பாட்டி சிரித்துக்கொண்டே அவரை கேட்டார். அவரது கண்களில் அமைதி இருந்தது. அவரது பேரனின் சிரிப்பு தனது சொந்த நோயை விட அதிக நிம்மதியை தருவது போல. சேகர் சிறிது தூரத்தில் நின்று முழு காட்சியையும் பார்த்து கொண்டிருந்தார். பல நாட்களின் சோர்வு அவரது முகத்தில் தெரிவாக தெரிந்தது. ஆனால் அவரது இதயத்தில் ஒரு ஆழமான அமைதி குடியேறியது. வாழ்க்கை தனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்ததாக அவர் உணர்ந்தார். அது அவரை பலமுறை உடைத்திருக்கலாம். ஆனால் இந்த முறை அவர் உண்மையிலேயே சரியான முடிவை எடுத்திருக்கலாம். இன்றும் நாளையும் அவர் வருத்தப்படாத ஒரு முடிவு. சில நாட்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் மதியம் தபால்காரர் முற்றத்துக்கு வந்து அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். சேகர் அதை தனது கைகளில் எடுத்துக்கொண்டார். உரை எளிமையானது, கனமான வார்த்தைகள் இல்லை, சம்பிரதாயம் இல்லை. அவர் கடிதத்தை திறந்தார். காகிதத்தில் உள்ள வார்த்தைகளும் எளிமையானவை, ஆனால் அவற்றின் எடை கனமாக இருந்தது. அதில், நீ என்னை தண்டிக்கவில்லை, நீ எனக்கு கண்ணாடியை காட்டினாய், நான் என்னை மாற்ற முயற்சிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. நேஹா சேகர் சிறிது நேரம் காகிதத்தை வெறித்து பார்த்தாள். அவன் முகத்தில் புன்னகை இல்லை, உணர்ச்சி இல்லை. அவன் அமைதியாக கடிதத்தை மடித்து சீல் வைத்து தன் தாயின் மருந்து பெட்டியில் வைத்தான். ஒரு நினைவு பொருளாக அல்ல, ஆனால் ஒரு பாடமாக. ஏனென்றால் உண்மையான வெற்றி ஒருவரை தோற்கடிப்பதில் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒரு நபர் சூழ்நிலைகள், வலிகள் மற்றும் உடைந்த உறவுகளை கடந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளும்போதுதான் உண்மையான வெற்றி வருகிறது. அந்த புரிதலுடன் அவள் தன் மகன் சிரித்துக் கொண்டிருந்த முற்றத்தை நோக்கி பார்த்தாள். அவனது அம்மா சிரித்துக் கொண்டிருந்தாள். வாழ்க்கை வம்பு இல்லாமல் அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. கிராமத்து காலைகள் இப்போதும் திருமணங்களைப் போலவே இருக்கும். சத்தமில்லை, பாசாங்கு இல்லை. வாழ்க்கை அப்படியே இருந்தது. சேகர் முற்றத்தில் அமைதியாக அமர்ந்தான். காற்று லேசாக மண் வாசனை வீசியது. காலை சூரியன் மெதுவாக பரவியது. அவன் அம்மா அவன் முன் கட்டிலில் படுத்துக் கொண்டான். பல வருட சோர்வுக்கு ஒரு தைலம் போல சூரியன் அவள் முகத்தை மெதுவாக தொட்டது. அருகிலுள்ள தரையில் அமர்ந்திருந்த ரவி தனது புத்தகங்களில் வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தான். சில நேரங்களில் சிவப்பு, சில நேரங்களில் நீலம், சில நேரங்களில் பச்சை. அவன் முழு செறிவுடன் வண்ணங்களை தேர்ந்தெடுத்தான். அவன் விரும்பிய வண்ணங்களால் தன் சிறிய உலகத்தை நிரப்ப முயற்சிப்பது போல. அவன் முகத்தில் எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஒரு குழந்தையின் கவலையற்ற புன்னகை மட்டுமே. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் உற்சாகமாக புத்தகத்தை எடுத்து மகிழ்ச்சியுடன், பாருங்கள் பாட்டி என்று சொன்னான். சேகர் சாய்ந்து புத்தகத்தை பார்த்தான். ரவி ஒரு படத்தை வரைந்திருந்தான். கரடு முரடான கோடுகள் இருந்தன, வண்ணங்கள் கொஞ்சம் சிதறின. ஆனால் உணர்வுகள் தெளிவாக இருந்தன. இது நான், அப்பா, இது நீ. சேகர் சிரித்தார். புன்னகை பெரிதாக இல்லை, அது மேலோட்டமானது அல்ல. ஆனால் அது நிறைய உள்ளடக்கியது. வார்த்தைகளில் வெளிப்படுத்த கடினமாக இருக்கும் உணர்ச்சிகள். அம்மா நடுங்கும் கைகளால் புத்தகத்தை தொட்டாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன. அவள் ரவியின் தலையில் கையை வைத்து மெதுவாக சொன்னாள், கடவுள் உன்னை என்றென்றும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். அந்த ஆசிர்வாதத்தில் பல வருட வலியும் ஒரு சிறந்த நாளைக்கான பிரார்த்தனையும் இருந்தன. சேகர் இதையெல்லாம் பார்த்தான். அந்த நேரத்தில் முதல் முறையாக அவன் வாழ்க்கை இலகுவாகிவிட்டதை ஆழமாக உணர்ந்தான். பல வருடங்களாக அவன் தோள்களிலிருந்த ஒரு பெரிய சுமை அமைதியாக பின்னால் விடப்பட்டது போல. எந்த புகார்களும் இல்லை, தத்தந்தலும் இல்லை, அமைதி மட்டுமே. அவன் உணர்ந்து கொண்டது, கஷ்டங்கள், வறுமை, உடைந்த உறவுகள் இருந்தபோதிலும் அவர் மனிதனாகவே இருக்க தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை இதுவே அவரது மிகப்பெரிய வெற்றியாகவும் அவரது மிகப்பெரிய கதையாகவும் இருக்கலாம். சில நாட்கள் கடந்துவிட்டன. அவரது தாயின் உடல்நிலை கணிசமாக மேம்பட்டது.
மருந்துகள் அவற்றின் விளைவை காட்டின. மேலும் அவரது முகத்தில் ஒரு சொந்த உணர்வு திரும்பியது. சேகர் ஒரு ஆழ்ந்த நிம்மதியை எடுத்துக்கொண்டு டெண்டிடு திரும்பினார். அதே ஆட்டோ ரிக்ஷா, அதே தினசரி அவசரம், அதே வெயில், அதே தூசி, தனது மகனின் கல்விக்கான அதே பொறுப்பு. வெளியில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தது. ஆனால் அவருக்குள் நிறைய மாறிவிட்டது. அவர் இனி அதே பழைய பயங்களை வைத்திருக்கவில்லை. மாலின் பளபளப்பு, மக்களின் பார்வைகள் அல்லது அவரது சொந்த சூழ்நிலைகள் பற்றியதல்ல. இப்போது அவர் நேராக உட்கார்ந்து நேராக பார்த்தார். அவர் தேர்ந்தெடுத்த பாதை எளிதானதாக இருக்காது, ஆனால் அது சரியான பாதை என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். ஒரு மாலை சேகர் ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்டில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். அன்றைய சோர்வு அவரது தோள்களில் பாரமாக இருந்தது, ஆனால் அவரது மனம் லேசாக இருந்தது. அருகிலுள்ள ஒருவரின் மொபைல் போனில் ஒரு செய்தி அறிக்கை ஒலித்துக் கொண்டிருந்தது. குரல் தெளிவாக இருந்தது. இன்று டெல்லியில் உள்ள ஒரு மகளிர் உள்ளவி அமைப்பு துன்பப்படும் பல பெண்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்க ஒரு முயற்சியை தொடங்கியது. சேகர் தன்னிச்சையாக மேலே பார்த்தார். திரையில் ஒரு முகம் தோன்றியது. ஒரு எளிய உடை, ஒப்பனை இல்லை, பாசாங்கம் இல்லை. ஆனால் கண்கள் ஆழமான உண்மை மற்றும் பொறுப்புடன் பிரகாசித்தன. கீழே எழுதப்பட்ட பெயர் நேஹா மல்ஹோத்ரா. சேகர் தனது தேநீர் கோப்பையை மிக மெதுவாக கீழே வைத்தார். அவரது முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை, கேள்விகள் இல்லை, பழைய கசப்பு இல்லை. அவர் லேசாக சிரித்தார். அந்த புன்னகையில் மனநிறைவு, புரிதல் மற்றும் அமைதியான ஏற்றுக்கொள்ளல் இருந்தன. ஏனென்றால் சில போர்கள் கைத்தட்டல்களால் வெல்லப்படுவதில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். சில வெற்றிகள் செய்தித்தாள்களில் வெளியிடப்படுவதில்லை, மேலும் சில மாற்றங்கள் சத்தத்தால் அடையப்படுவதில்லை, ஆனால் அமைதியால் அடையப்படுகின்றன. அன்று இரவு வீடு திரும்பும்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷாவின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ரவி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். வெளியே தெருவிளக்குகள் மின்னின. பின்னர் ஒரு கணம் யோசித்த பிறகு திடீரென்று, அப்பா, ஒருவர் உண்மையிலேயே மாறினால் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று சேகர் ஆட்டோ ரிக்ஷாவை ஒரு பக்கமாக மெதுவாக்கினார். அவள் தன் மகனை அருகில் இழுத்து அவன் முதுகை அன்பாக தடவி, நாம் சந்திக்க வேண்டும் மகனே, ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு முன் நாம் நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பயமின்றி மன்னிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவள், ஆனால் நாம் சொல்வது சரி என்ற நம்பிக்கையுடன். ரவி இதை மனதில் கொண்டான். அவன் மெதுவாக தலையசைத்து, அப்பாவியாக இருந்தாலும் உறுதியான நம்பிக்கையுடன், நானும் உன்னைப் போலவே வளருவேன் என்றான். இதை கேட்டதும் சேகரின் கண்கள் ஈரமாயின. அவன் எதுவும் பேசவில்லை. ஒரு கணம் வானத்தை பார்த்தான். இந்த முறை கண்ணீர் பலவீனத்தால் அல்ல, அவை பெருமையால் வந்தன. தன் குழந்தை ஒரு நல்ல மனிதனாக மாறுகிறது என்று. ஒரு தந்தை உறுதியாக நம்பும்போது உணரும் பெருமை. சில வாரங்களுக்குப் பிறகு தபாலில் மற்றொரு கடிதம் வந்தது. உரை அவ்வளவு தெளிவாக இருந்தது. சேகர் அதை திறந்தார். இந்த முறை வார்த்தைகள் குறைவாக இருந்தன, ஆனால் ஒவ்வொன்றும் உண்மையை பற்றிக் கொண்டிருந்தன, எந்த பாசாங்கும் இல்லாமல். அதில், இன்று நீ எனக்கு கொடுத்த அதே தைரியத்தை மற்றவர்களுக்கும் தருகிறேன். ஒருவேளை இது என் தண்டனையாகவும் இது என் மீட்பாகவும் இருக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. நேஹா சேகர் கடிதத்தை படித்தாள். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் இல்லை. அவர் அமைதியாக காகிதத்தை மடித்து முதல் எழுத்தின் கீழ் வைத்தார். அதை அவன் தன்னுடனேயே வைத்திருந்தான். அந்த நேரத்தில் தான் யாரையும் தோற்கடிக்கவில்லை, பழிவாங்கவில்லை என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அவன் பழிவாங்கவில்லை, ஒருவருக்கு முன்னேற ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அந்த உணர்தலுடன் உண்மையான வெற்றி என்பது ஒருவரை அவமானப்படுத்துவதில் இல்லை என்ற நம்பிக்கை அவன் இதயத்தில் ஆழமடைந்தது. உண்மையான வெற்றி என்பது உன் முடிவுகள் வேறொருவரின் வாழ்க்கையை மேம்படுத்தும்போதுதான். இது அவன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றி, அவனது கதையின் உண்மையான முடிவு. இரவு விழுந்துவிட்டது. ரவி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவன் சுவாசம் மெதுவாகவும் கடினமாகவும் இருந்தது. பகலின் சோர்வும் அப்பாவி கனவுகளும் ஒரே நேரத்தில் அவனை சூழ்ந்து கொண்டது போல. சேகர் ஜன்னலுக்கு அருகில் நின்று நகரத்தை பார்த்தான். அதே சாலைகள், அதே வேகமான கார்கள், அதே மஞ்சள் விளக்குகள். ஒவ்வொரு இரவும் நகரத்தின் அடையாளமாக மாறும் அதே சத்தம். வெளியே வாழ்க்கை எப்போதும் போலவே இருந்தது, ஆனால் அவனுக்குள் நிறைய மாறிவிட்டது. இன்று அவன் தலை நிமிர்ந்து நின்றது. பிடிவாதத்தால் அல்ல, பாசாங்கத்தனத்தால் அல்ல, ஆனால் உள்ளிருந்து வந்த அமைதியால்.
பல வருடங்களாக மார்பில் தங்கியிருந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமை இறுதியாக நீங்கியது போல அவரது மூச்சு லேசானது. உலகம் அடிக்கடி கற்பிக்கும் விஷயங்களை அவர் தனது மகனுக்கு கற்பிக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். வலிமை என்பது பழிவாங்கல் என்றும், காயத்திற்கு காயத்தால் பதிலளிப்பது புத்திசாலித்தனம் என்றும் அவர் ராகியிடம் சொல்லவில்லை. வலியை அனுபவித்த பிறகும் ஒரு நபர் நீதிமானாக இருக்க அனுமதிப்பதே உண்மையான வலிமை என்றும் அவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். கோபத்தில் முடிவுகளை எடுப்பதை தடுக்கும் வலிமை, உடைந்த பிறகும் குணத்தை பாதுகாக்கும் வலிமை, மற்றவர்களை அவமானப்படுத்துவதிலிருந்து அல்ல, வீழ்ச்சியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதிலிருந்து வரும் வலிமை. வாழ்க்கையில் பழிவாங்குவது எளிதாக தோன்றும் நேரங்கள் உள்ளன. மன்னிப்பு மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை சேகர் அறிந்திருந்தார். சூழ்நிலைகள் ஒரு நபரை உலகம் எதிர்பார்ப்பதை செய்ய தூண்டும்போது. ஆனால் அந்த தருணங்கள், அந்த முடிவுகள்தான் ஒரு நபர் எவ்வளவு பெரியவர் என்பதை தீர்மானிக்கின்றன. அந்த தருணங்கள்தான் அவர்கள் சூழ்நிலைகளுக்கு அடிமையாக இருப்பார்களா அல்லது அவர்களின் கொள்கைகளை பாதுகாப்பவராக இருப்பார்களா என்பதை தீர்மானிக்கின்றன. அவரது கதை ஒரு செய்தித்தாளின் தலைப்புச் செய்தியாக மாறாது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். கைத்தட்டல்கள் இருக்காது, யாரும் அவரை பெரியவர் என்று அழைக்க மாட்டார்கள். ஆனால் அவருக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என்னவென்றால், அவரது மகன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். யாரிடமும் வெறுப்பு கொள்ளவில்லை. இதுதான் இந்த கதையின் உண்மை. ஏனென்றால் மகத்துவம் என்பது பணத்தாலோ பதவியாலோ மற்றவர்களை தோற்கடிப்பதாலோ வருவதில்லை. ஒருவரின் மகத்துவம் அவர்கள் மிகவும் கடினமான காலங்களில் எடுக்கும் முடிவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. தவறு செய்வதற்கு 1000 சாக்குகள் இருக்கும்போது, ஆனால் சரியாக இருக்க மிக குறைந்த தைரியம் இருக்கும்போது, அந்த தைரியத்துடன் சேகர் ஜன்னலிலிருந்து விலகி தனது அறையை நோக்கி சென்றார். அவர் தனது மகனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்துள்ளார் என்ற நம்பிக்கையுடன். நண்பர்களே, இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது. ரவியின் தவறுக்காக சேகர் நேகாவை மன்னித்து அவளுக்கு மீண்டும் தனது வாழ்க்கையில் ஒரு இடத்தை அனுமதித்திருக்க வேண்டுமா, அல்லது அவர் செய்தது தூரத்தை உருவாக்கி முன்னேறுவது சரியான முடிவா? சில நேரங்களில் மன்னிப்பு என்பது ஒரு வழி, சில நேரங்களில் விலகியிருப்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரி, இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? தயவுசெய்து உங்கள் உணர்வுகளை கருத்துகளில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் செல்வதற்கு முன் இந்த கதை உங்களை சிறிதளவு தொட்டிருந்தால், நீங்கள் சுய உணர்வை உணர்ந்திருந்தால், உங்கள் முடிவுகளை அல்லது உங்கள் உறவுகளை உணர்ந்திருந்தால், தயவுசெய்து எங்கள் வீடியோவை லைக் செய்யவும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால், உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து உணர உங்கள் பெயரையும் நகரத்தையும் கருத்துகளில் பதிவு செய்ய மறந்தாதீர்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு மனதைத் தொடும் உண்மை கதை, ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய